சக்தி பயங்கர கோவமா வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே வீட்ல இருக்க எல்லாருமே கேட்குறாங்க, "என்னாச்சு சக்தி?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சக்தி சொல்றாங்க, "இல்ல நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். வர வழியில ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு" சொல்லிட்டு பயங்கர கோவமா வேலு அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டான். அது மட்டும் இல்ல, என்ன ரொம்ப மட்டமா அவங்களோட சேர்த்து வச்சு பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி நடந்த எல்லாத்தையுமே வீட்ல சொல்றாங்க. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள?" அப்படின்னு சொல்லிட்டு. "மாப்பிளைக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, ரொம்ப ரொம்ப கெட்டவன் தான் அவன்" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி சொல்றாங்க, "அக்கா நீ அப்படி பேசாதக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் ஏன் செல்வி நீ உங்க உங்க மாமாக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. "இல்லக்கா விடுக்கா, அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. அவரு நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, மாமாவுக்கு உன் மேல ரொம்ப பாசம்க்கா, அதான்க்கா, வேற ஒன்றும் இல்லக்கா" அப்படின்னு செல்வி சொல்றாங்க. "சரிம்மா நீ போய் படுப்போ" அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை உள்ள போய் படுக்க சொல்றாங்க. அப்ப செல்வி எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க அம்மா, அப்பா 2 பேர்கிட்டயுமே. "என்ன நடந்தது தெரியுமாம்மா? ஒரு நாள் என்ன ரவுடிங்கெல்லாம் கைய பிடிச்சு இழுத்தாங்க கார்ல போம்போது. மாமா தான் என்ன வந்து காப்பாத்துனாரு" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டோனே வீட்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியப்படுறாங்க. "ஓ! இவ்ளோ பண்ணியிருக்காரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதனால தாம்மா நான் மாமாவ நல்லவர் சொன்னேன். மாமாவுக்கு ரொம்ப பாசம் இருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பேசுறாங்க. "என்னங்க என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னீங்க. நீங்க வந்து என்ன கூட்டிட்டே போலையா?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? ரொம்ப உன் அண்ணன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு அவங்க வீட்டுக்காரு. அத கேட்டோனே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க மீனா. எல்லாருமே வீட்ல இருக்காங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ற சவுண்டு கேட்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சக்தி. "நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சக்தி 2 பேருமே சேர்ந்து போறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்தா வேலு வராரு. வந்தவுடனே பயங்கர கோவமா வராரு. "என்ன சக்தி, வா வீட்டுக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "என்னால வர முடியாது" அப்படின்னு சக்தி சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாது சக்தி. எவன்கிட்டயோ போய் பல்லிளிச்சு பேசிட்டு இருக்கிய நீ. நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு நீயும் என்ன லவ் பண்ணா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதனால தான் நீ யார்கிட்டயோ போய் பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்லிட்டு இருக்காரு வேலு. "இங்க பார், நான் தப்பே பண்ணல. ஆனா நீ என் மேல பழி போட்டுட்டே இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டி உறவுனா என்ன தெரியுமா? பார்வதி, சிவன் 2 மாதிரி. அவங்கள மாதிரி பாதி பாதி எல்லாமே இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே, "இங்க பாரு சக்தி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். வா வீட்டுக்கு போலாம். இனிமே நீ இங்க இருக்கவே கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வேலு கூப்பிடுறாரு. "என்னால வீட்டுக்கு வர முடியாது" அப்படின்னு சக்தி சொல்றாங்க. வான்னு கைய பிடிச்சு கட்டாயமா இழுக்கிறாரு. எல்லாரும் தடுக்கிறாங்க. அவங்க அண்ணன், அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே தடுக்கிறாங்க. அவங்க அண்ணன அப்படியே வேலு கீழ பிடிச்சு தள்ளி விட்டுட்டாரு. தள்ளி விட்டுட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு வராரு வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, "இறங்கு சக்தி, இறங்கு, வண்டியிலேருந்து இறங்கு, வா வீட்டுக்கு போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனோனே அவங்க அப்பா கிட்ட காட்டுறாரு. "இங்க பார்த்தீங்களா, சக்தி வந்துட்டா பார்த்தீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு. "சக்தி மேல எந்த தப்பும் இல்லப்பா. சக்திய உள்ள விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றத அத கேட்டோனே அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே சொல்றாங்க. "சரி, நீ கூட்டிட்டு வந்துட்டா நான் உள்ள விடுறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் மன்னிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே வேலு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. "வா சக்தி உள்ள போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "இரு இரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் போகணும்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் ஏன் எதுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும்? என்னெல்லாம் மன்னிப்புலாம் கேட்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க. அத கேட்டோனே வேலோட அப்பா, அம்மா 2 பேருமே சொல்றாங்க. "அப்பனா நீ உள்ள வரக்கூடாது. அப்படியே வெளிய போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டோனே வேலுக்கு பயங்கரமா கோவம் வருது. "அப்பா, சக்தி எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன். இப்ப போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க" அப்படின்னு வேலு கத்துறாரு. "ஆமா மாமா, உள்ள விடாதீங்க"